லைஃப் ஸ்டைல் வைஸில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து கொடுங்க. ஸோ சாப்பிட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணலாம். இல்லை அட்டஸ்டச் 30 மினிட்ஸ் அவங்களுக்கு ஃபேவரட்டான கேம் இல்லை எக்ஸசைஸ் வந்து பண்ண வைக்கலாம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம், ஸ்லீப்பிங் ஆன் டைம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் மெயினாக நம்மளோட பிரெயின் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி அது நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு ஸ்லீப் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் ஹீலர். அதுக்கு கரெக்டான டைம் வந்து அவங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கும் எந்திரிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு ரொட்டீன் வந்து இந்த எக்ஸாமினேஷன் டைமில் ஃபிக்ஸ் பண்ணுறங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து நிறையா படிக்கணும், நான் லேட் நைட் தான் வந்து எந்திரிச்சு நான் படிப்பேன், நான் ஏர்லி மார்னிங் தான் எந்திரிச்சு நான் படிப்பேன், நான் நடுராத்திரி வரைக்கும் தான் நான் உட்காந்து படிப்பேன், அந்த மாதிரி ரேண்டமாக அவங்களே வந்து ஒரு ஷெட்யூல் போட்டுக்குவாங்க. ப்ரிப்ரேஷன் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ரேண்டம் ரொட்டீன் இருக்கும் போது மெயின் எக்ஸாம் டைமில் அதனால தான் நிறைய பசங்க வந்து நிறைய ஹெல்த் ரீசன்ஸ்னால சிக்காராங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்லீப் டைமிங்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிற மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தூங்க போனோன்னா ஆஸ் ஏர்லி as 9 PM இல்லை 10 PM வந்து படுக்க போனால் இட்ஸ் பெட்டர். நைட் டைமில் தான் நேச்சுரல் ஹீலிங்கே வந்து நடக்குது. ப்ளஸ் குழந்தைங்களோட பிரெயின் செல்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.